நாம யாராவது ஒரு மியூசிஷியன் பெர்ஃபார்ம் பண்றத பார்க்குறப்போ அவங்க அமைதியா ஃபோக்கஸ்டா ரொம்ப ரசிச்சு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரை கான்சர்ட்ல பார்க்கும்போது கூட அப்படிதான் தோணும். ஆக்சுவலா மியூசிஷியன்ஸோட மைண்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் பிரெயின் ஆக்டிவிட்டி தானா இல்லை நார்மலான ஆக்டிவிட்டியோட ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு தோணுது. நார்மலாகவே ஒரு புது விஷயம் கற்றுக்கும் போது அது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்டிகுலராக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது இன்னும் பெட்டர்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. இது TED.comல இருக்கிற ஆர்டிக்கிளோட ஒரு சம்மரி. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். மியூசிக் வாசிக்கும் போது என்ன மாதிரியான பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நியூரோ சயின்டிஸ்ட் மியூசிஷியன்ஸோட பிரெயினில் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் எல்லாம் எடுத்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மியூசிக் இல்லாத சில ஆக்டிவிட்டீஸை ஸ்கேன் மூலமாக அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு படிக்கிறது, ப்ராப்ளம்ஸ், பசில்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது பிரெயினில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஆக்டிவாக இருந்திருக்கு. ஆனால் மியூசிக் கேட்கும்போது பிரெயினில் பல இடத்துல ஆக்டிவிட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மியூசிக் கேட்க ஆரம்பிக்கிற 10 செகண்டில் நம்ம பிரெயின் அந்த மியூசிக்கில் இருக்கிற மெலடி, ரிதம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுது. அதனால தான் நம்ம கேட்க ஆரம்பித்த உடனே டக்குன்னு தாளம் போட ஆரம்பிக்கிறோம். மியூசிக் கேட்குறவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியே இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறத பார்த்த சயின்டிஸ்ட் மியூசிக் வாசிக்கிறவங்களோட பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அங்கே இதை விட ஒரு பெரிய பார்ட்டியே நடக்குதுன்னு பார்க்குறாங்க. மியூசிக் வாசிக்கிறது நாம் பிரெயினுக்கு கொடுக்குற ஒரு ஃபுல் ஒர்க் அவுட் மாதிரி. மியூசிக் கேட்கும்போது பல ஏரியாஸ் ஆக்டிவ் ஆயிருக்கு. ஆனால் வாசிக்கும்போது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ப்ராசஸ் பண்ண பிரெயின் ட்ரை பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மியூசிக் வாசிக்கும்போது அப்படி என்ன நடக்குது பிரெயினில்? எக்ஸசைஸ் பண்ணுறது பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே எஃபெக்ட் நாம் ப்ராப்பராக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போதும் கிடைக்குது. ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம கண்ணு, காது, உடல் அசைவுகள்னு எல்லா ஏரியாவும் என்கேஜ் ஆக ஆரம்பிக்குது. மியூசிக் கேட்கறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கேட்கும்போது அதை கவனிக்கிற வேலை மட்டும்தான் நடக்குது. ஆனால் வாசிக்கும்போது நம்ம பிரெயின் கண்கள், கைகள்னு எல்லாமே ஒன்றா வேலை பார்க்குது. அதனால மூளையோட 2 பக்கமும் ஒரே டைம்ல ஆக்டிவ் ஆகுது. லெஃப்ட் சைட் பிரெயின் அந்த மியூசிக்ல இருக்கிற லாங்குவேஜ், அதில் இருக்கிற நோட்ஸ் எப்போ எங்கே வரும்னு கவனிக்க ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் அதில் இருக்கிற கிரியேட்டிவிட்டிக்கு ரைட் சைட் பிரெயின் ஹெல்ப் பண்ணுது. லெஃப்ட் சைட் பிரெயின், ரைட் சைட் பிரெயினுக்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு இருக்கிற பிரிட்ஜுக்கு பேர் கார்பஸ் கலோசம். மியூசிக் வாசிக்கும் போது இந்த பிரிட்ஜில் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய ஆக்டிவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணும்போது அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால மியூசிஷியன்ஸோட பிளானிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாகுது. கூடவே மெமரியும் ஜாஸ்தியாகுது. அதனால நிறைய மெமரிஸை மியூசிஷியன்ஸ் ஞாபகம் வச்சு திரும்ப ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் மியூசிக் வாசிச்சாதான் கிடைக்குமா? ஏன் வேற டைப் ஆஃப் ஆர்ட் பண்ணினா கிடைக்காதா? ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் இல்லை ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் வராதான்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது. நானும் அதான் யோசித்தேன். ஆனால் அதையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாசிக்கும் போது கிடைக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் வேற எந்த ஆர்ட் ஃபார்ம்லேயும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மல் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறவங்க மியூசிக் வாசிக்கும் போது அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நாமளும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நீங்கள் ஆல்ரெடி மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க? அது கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் எந்த மாதிரியான பாசிட்டிவ் சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணினீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.